கோயம்புத்தூருக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட் அமைப்பதற்காக அவர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்துவதற்காக சென்ற விஜய் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது அங்கே வந்த அவர்களுடைய ரசிகர்களால். ஆனால் கூடுதலாக அவர்களுடைய கட்சிக்காரர்களே பெரிய அதிருப்திக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பொண்ணு அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்காங்க. கட்சியை நிர்வகிப்பதில் விஜய் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விஜய் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஒரு வருடங்களை தாண்டி விட்டது. ஆனாலும் கூட ஒரு கட்சிக்கான எந்த ஒரு கட்டமைப்பும் அதில் கிடையாது. நாங்கள் பகுதி செயலாளர்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் முழுவதுமாக அதாவது உரியவர்களுக்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கிற கேள்வி பெரிய பெரிய பிரச்சனைகள் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக சமீபத்தில் கோவையில் பூத் கமிட்டி பூத் ஏஜென்ட்டுகளை அமைப்பதற்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விஜய் பேசினார். நாம் யாருக்கும் பாதகம் இல்லாத நல்ல கொள்கைகளை வைத்திருக்கிறோம், நேர்மையை நம்மளிடம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஒரு ஜென்ரிக்கான ஒரு பேச்சை பேசினாரே தவிர இந்த பிரச்சனைகளை குறித்து அதை பற்றி பேசலை. நாம் எப்படி இந்த கட்சியை நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் அவர்கள் பூத் கமிட்டி எப்படி அமைப்பது, எப்படி செயல்படுவதுங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பென்ட்ரைவை எல்லாருக்கும் கொடுத்தோம். இதில் தான் எல்லா சூத்திரமும் இருக்குது, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அதாவது அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற கட்சிக்காரர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், இதையெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக அங்கே ஒரு விவாதம் நடக்கவில்லை அப்படிங்கிறத நாம் முன்னாடியே பேசியிருந்தோம். ஸோ பென்ட்ரைவில் தான் இந்த மொத்த சரக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்கிறதாக இருந்தால் இதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் பல பேர் அணில் குஞ்சுகள் தாவி குதிக்கிறதும், பிறர் விமான நிலையத்துக்கு போக வேண்டியவர்கள் சரியான நேரத்துக்கு போக முடியாமல் போனது, இப்படி பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது. அந்த கூட்டத்தை இவர்களால் ஆர்கனைஸ்டாக கொண்டு செல்ல முடியவில்லை. ஒரு கூட்டத்தை ஒரு திட்டமிட்டு வகுத்து கொள்ள முடியவில்லை. அதாவது கூட்டத்தை திட்டமிட்டு வகுத்து கொள்வதல்ல, இப்படி ஒரு அட்ராசிட்டியை, இப்படி ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டும், இந்த மாதிரி ஒரு அழிச்சாட்டியத்தை செய்ய வேண்டுங்கிற திட்டத்தோடு தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வீடியோக்களில் பார்த்தோம். கோவையை சேர்ந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணு அவங்க யூடியூப் இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் பிரபல்யமானவர். அவருக்கு உள்ளேயே அனுமதியே கொடுக்கல. இந்த பூத் ஏஜென்ட்டுகள் இதில் உள்ள அனுமதி கொடுக்கல. கடைசி நான் உள்ளே போக விட்டாலும் சரி, நான் வெளியிலிருந்து ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போய் வரவேற்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. தாவேக்காவோட கொள்கை தலைவர்களில் இருவர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மாவும் அஞ்சலை அம்மாவும். அப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் நேற்றும் எந்த ஒரு பெண்மணியும் தலைவரை வரவேற்கிறதுக்கு ஏறலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிக. ஸோ எதுக்கு இது இப்போ அந்த வைஷ்ணவி முக்கியமான ஒரு நபர் அப்படி சொல்லலை. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா பலம், இந்த ரசிகர்கள், இவர்கள் தான் இவர்களுடைய பட்டாளமே. அவர்களை கூட சரியாக ஆர்கனைஸ் பண்ணி தங்களோடு இணைத்து கொள்ளுகிற ஒரு போக்கு இவர்களிடம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு தொண்டனையும் ஒரு நபரையும் தன்னுடைய சொத்தாக கருதக்கூடியதான் ஒரு புது கட்சிக்கு முக்கியமான ஒரு தகுதி. யாரும் சிதறிவிடக்கூடாது. வாக்குகள் எப்படி சிதறாமல் உள்ள வரணுமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் நம்மளை விட்டு எக்காரணம் கொண்டு வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். இதுதான் ஒரு கட்சிக்கு, ஒரு புதிய கட்சிக்கு அடையாளம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்துக்கோ அல்லது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவை பெற்றவர்களுக்கோ யாரையாவது பிடிக்கலன்னா அவர்களை ஓச்சி கட்டுவது அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணுடைய தாயார் திமுக சார்புடையவர். இவங்க புதுசாக அடுத்த தலைமுறை இல்லையா, அதனால் திமுக அந்த குடும்பத்திலிருந்து இவர் விஜயை ஆதரிக்கிறார். இந்த காரணத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவரே மேலே சொல்லி புசியானந்திர சொல்லி இந்த பெண்ணை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடைசியில் மன உளைச்சலின் காரணமாக நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன்னு சமீபத்தில் ஒரு ட்விட்டை போட்டிருக்காங்க வைஷ்ணவி. ஸோ எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்திலேயே பல்வேறு கட்சிகளில் இருப்பாங்க. அது அப்படிலாம் நீங்கள் ஒரு நபர்களை, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எக்காலத்துலேயும் கட்சி வளர்க்க முடியாது. நீங்கள் குமரியநந்தன் காங்கிரஸ்காரர், ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸுக்கு முற்றிலும் எதிர்த்து
இது பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய, அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியில் மாநில தலைவராக இருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்போ அந்த அளவிற்கு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தாய் மகள், அப்பா மகள், அப்பா மகன் எந்த உறவு இருந்தாலும் வெவ்வேறு கட்சிகளில் இருப்பது அப்படிங்கிறது பொதுவான நடைமுறை தான். இது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வசதி படைத்த குடும்பங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்களுக்கு கருத்துக்கள் மாறுபாடுங்கிறத தாண்டி எல்லா கட்சியிலையும் நம்ம குடும்பம் இருக்கிறது, ஆட்சிகள் மாறும்போதும் காட்சிகள் மாறாமல் தங்களுடைய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கட்சியில் வச்சிருக்குதுங்கிறது பல பெரிய குடும்பங்களின் இயல்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு பிரசிடெண்ட் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் குடும்பத்தில் திமுகலையும் 4 பேர் இருப்பாங்க, இது அதிமுகலையும் அவருடைய சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், பாஜக, இதில் எல்லாத்துலேயும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதிகாரம் மாறினாலும் கூட நாங்கள் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இதுக்காக. அப்போது இது ஒரு புதிய நடைமுறை இல்லை. ஆனால் இதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒருவரை நீக்குவது அப்படின்னு சொன்னால் இருக்கிற தொண்டர்களை கூட தக்க வைத்து கொள்ள முடியாத நிலைதான் ஏற்படும். ஸோ இதை பற்றி எல்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, அவருக்கு இதை பற்றி கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது, யாரை கவனிக்கணும், யாரை பார்க்கணும், எப்படி கட்சி வளர்க்கணும், இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அவருக்கு முழுக்க கட்சியை ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அதை புஷி ஆனந்த் கையில் கொடுத்தாச்சு. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இன்னும் பிற நபர்கள், இந்த வெங்கட்ராமன், ஆடிட்டர் வெங்கட்ராமன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ விஜய் என்னவா இருக்கிறாரு, அதோட ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஒரு வந்துட்டு போகிறார். அதற்கும் எவ்வளவு செலவழிக்கிறார்கள்? தனி விமானத்தில் இறங்கி போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு செலவாகும்னு சொல்கிறாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான 3 கோடி அளவிலான BMW காரில் போனார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. தனி விமானத்தில் செல்வதற்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவே ஆகும்னு சொல்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ ரிச்சாக தனியாக நான் பார்த்துட்டு போவேன் அப்படின்னா, நான் எளிய மக்களின் பிள்ளை. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களெல்லாம் ராஜ பரம்பரை, அவர்கள் மன்னர் ஆட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம். மன்னரே, நான் என்ன சொல்கிறேன், இவர்களை நீங்கள் மன்னர்னு சொல்கிறீங்க. மன்னரே சாதாரணமாக ஃப்ளைட்டில் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் ஒரு சாதாரணமாக மக்களோடு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் தனி விமானத்தில் வருகிறீர்கள், உங்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு, எல்லா விதமான செட்டப்பையும் வச்சுக்கிட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது. இப்போ இந்த இடைவெளி தான் கூடுதலாக உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயத்தை ஒரு கிரேஸ் அப்படி ஏற்றிக்கிட்டே போகுது. ஒரு நாளைக்கு 10 பேரை கூப்பிட்டுங்க வாங்க, உங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி மக்களோடு மக்களாக உங்கள் கட்சிக்காரங்களே சந்தித்து ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் கூட மயக்கத்திலிருந்து மக்கள் தெளிந்து விடுவார்கள். அப்போ பிரச்சனை என்னென்னா, மயக்கத்திலிருந்து தெளிஞ்சிட்டோம்னா பார்க்கறது கூறா வரமாட்டான். இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அப்படி மரத்தில் தவ்வி வண்டி மேலே ஏறி எகிரி குதித்து பார்க்குற இந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒரு நாயக பிம்பம், அது காணாமல் போயிடும். அப்போது கட்சிக்காரனாக அவனை மாற்றுவது என்பது விஜய்க்கே சிக்கலானது. அவருக்கு வருகிற அந்த கூட்டத்தை காட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறான். அவன் ஆர்கனைஸ்டாக இருப்பான், நம்ம விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி இயல்பாக இருப்பான். மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை காட்ட மாட்டான். அப்போ இவர்களை மனிதர்களாக, இவர்களை ஒரு கட்சிக்காரர்களாக மாற்றுவதற்கு விஜயே தயாரில்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அதனால தான் அவர் உள்ள சொகுசாக உட்காந்துக்கிட்டு தனி ஃப்ளைட்டில் போகிறாரு. அப்போ மக்களுக்கான ஒரு நபராக இன்று வரை மாறவில்லை. சாதாரண மனிதன், நான் எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்தேங்கிற மாதிரி காட்டிக்கிட்டுறாரு. அப்படி இல்லை, அவருடைய தகப்பனாரின் முழு பலத்தில் தான் இவர் இந்த துறைக்குள் வந்தார். அப்போது ஒரு எலைட் கிளாஸ், ஒரு பெரிய முன்னேறிய வகுப்பு, வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர், பிறரை குறை சொல்வதற்கு எந்த அடிப்படை தகுதியும் இல்லாதவர். கரப்ஷனை பற்றி பேச முடியாது. ஏன்னா வாங்கிய காருக்கு, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த காருக்கு ஜிஎஸ்டி கட்டவில்லை, இறக்குமதி வரி கட்டவில்லை. அந்த வரியை கட்டாமல் கடைசியில் 7 லட்சம் ரூபா வரியை 30 லட்சம் ரூபாயாக ஃபைனோடு சேர்த்து கட்டினார். இதுதான் இவருடைய ஒழுக்கம். அப்படி பல்வேறு விதங்களிலும் எந்த விதத்திலையும் மக்களோடு ஒட்டாமல் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த விஜய். இவர் தலைவராக, மக்கள் தலைவராக ஆவது என்பது அல்ல, முதல்ல மனுஷனா கீழே இறங்கி, அதாவது அந்த நாயகன்
இந்த திரைத்துறை பிரபல்யத்தில் இருந்து இறங்கி மக்களோடு பழகினால் மட்டும்தான் நீங்கள் எளிய மக்களுக்கான பிரதிநிதியாக ஆக முடியும். அந்த இடத்துக்கு விஜய் வரமாட்டார். அதனால தன் கூட இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டும், ஒரு கூட்டம் மட்டுமே இவரை இந்த கட்சியை நிர்வகிக்கும் என்றால், கட்சியில் சேர்றவங்க எல்லாம் இப்படி மன உளைச்சலில் பிரிந்து செல்கிறேன், இந்த கட்சியை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் சில பல மாதங்களாக மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு மிக முக்கியமான அரசியல் பின்புலம் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இந்த சிறிய ஒரு நபரை கூட உங்களால் முழுவதுமாக உங்கள் கட்சியில் திருப்திப்படுத்தி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னால், பெரிய பெரிய நபர்களை, பெரிய தலைவர்களை உங்கள் கட்சிக்குள்ளே எப்படி இழுக்க முடியும்? ஸோ விஜயை பொறுத்தவரையிலும் கட்சியை நிர்வகிப்பது அப்படிங்கிறதுல முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது.